நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். கெட்ட கனவா? என்ன கனவு கண்ட பார்வதி? கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஐயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரத்த காயத்தோட ஐயா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. அந்த கனவுதான் என்ன பயமுறுத்துது. ஐயாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்கு. பார்வதி, நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம ஐயாவுக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல பட்டமாக்கா, என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதனால நீங்க உடனே போய் ஐயா கிட்ட நீங்க கனவு கண்டதா சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க. பார்வதி, கண்டிப்பா முடியாது. சொல்றத கேளுங்க. முடியாதுன்னா முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. பார்வதி, ஐயா வெளியே போறதுக்காக படி இறங்கி இப்ப வெளியே போய்கிட்டு இருக்காரு. போங்க போங்க போங்க, இப்பவே போய் ஐயா கிட்ட நீங்க வெளியில போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்துங்க. ஐயோ பார்வதி, பெரிய ஐயா கோவமா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு போயிட்டு இருக்காரு பார்வதி. இப்போ போய் நான் அவரை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் பார்வதி? பட்டமாக்கா, அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. இப்போ ஐயா ஆபத்துல இருக்காரு, அத மனசுல வச்சுக்கிட்டு போய் பேசி அவரை எப்படியாவது வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துங்க. போங்க, சீக்கிரமா போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு கால் பண்றேன். எப்படி பார்வதி? சொன்னா கேளுங்க பட்டமாக்கா, சீக்கிரமா போங்க. சரி பார்வதி. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. என்ன பட்டமா? கொஞ்சம் உக்காருங்க, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். காப்பி குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க. எனக்கு வேண்டாம் பட்டமா, காஃபில ஒண்ணு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க போன்ல கோவத்தோட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். காஃபி குடிச்சா மனசு சாந்தமாகும். அப்பதான் நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும். நீங்க காப்பி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே போக விடாம பண்றேன். அப்படியா? சரி, சீக்கிரமா காஃபி கொண்டு வாங்க. சரிங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். அடடே, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் உங்களை நேர்ல பார்த்து இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். அப்படியா? நல்ல விஷயம் தான். இந்தாங்க சார். நல்ல விஷயம் தான். தவறாம ஃபேமிலியோட நீங்களாம் வந்துடணும் சார். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நிச்சயமா வரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. 1 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க. இருக்கட்டும் சார். நான் பணத்தெல்லாம் எதிர்பார்த்து வரல. இந்த செக்கெல்லாம் வேணாம் சார். நீங்க குடும்பத்தோட வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு எங்களை பெருமைப்படுத்தினா அதுவே போதும் சார். கல்யாணத்துக்கு எப்படியும் கடனை உடனே வாங்க தானே போறீங்க. எப்படியும் கல்யாணத்துக்கு வரும்போது நாங்க இதை செய்ய தான் போறோம். இப்பவே கொடுத்தா வாங்குற கடனுக்கு வட்டியாவது மிச்சமாகும்ல. பிடிங்க பிடிங்க. நன்றி சார். மிகப்பெரிய உதவி சார். இந்த நல்ல மனசு யாருக்குமே வராது சார். வாழ்நாள் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேன் சார். பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. அப்படிலாம் நான் ஒன்னும் பெருசா பண்ணல. ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன் சார். வரேன் சார். ஐயா, ச்சே, இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இப்போ இவர்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலைன்னா நமக்கு நல்ல சோறே கிடைக்காது. பழியும் பாவம் தான் வந்து சேரும். சார் வாங்க, சொல்லுங்க. அது என்ன மன்னிச்சிருங்க சார்.
என்னாச்சு நாராயணன்? எதுக்கு இப்போ நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க இந்த அளவுக்கு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். உங்களுக்கு போய் கெடுதல் நினைக்க அந்த நந்தினிக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ? என்ன சொல்றீங்க நாராயணன்? நந்தினி என்ன பண்ணா? அகிலாண்டேஸ்வரி மேடம் ஏழை பெண்களுக்கு இலவச திருமணம் நடத்தி வச்சாங்கல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பிரஸ்ல பெருசாக்கி மேடம் மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டம் நடந்த காரணமே அந்த நந்தினி தான் சார். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சார். நான் பிரஸ்லயும் மீடியாலையும் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பத்தி எழுதுனது எல்லாமே போய். அகிலாண்டேஸ்வரி மேடம் அன்னைக்கு ரிப்போர்ட்டரை அடிக்கவே இல்லை. ஆனா அடிச்ச மாதிரி நந்தினி மேடம் ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னாங்க. இப்ப கூட அவங்க அந்த நியூஸ வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அகிலாண்டேஸ்வரி மேடத்து மேல சேத்த வாரி இறைச்சு அவமானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏமாந்துடாதீங்க சார். அப்ப நாங்க வர்றோம் சார். நந்தினி, இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட்டு வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க எல்லாரோட நிம்மதியும் சுத்தமா பறி போயிடும். உன்னை ரெண்டும் ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஐயா ஐயா, காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க ஐயா. வேண்டாம் பட்டம்மா, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயா, முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப கோவமா இருக்கீங்க. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் கொஞ்சம் உக்காந்து காஃபி சாப்பிட்டு போங்கய்யா. வாங்கய்யா, வந்து உக்காருங்கய்யா. வேண்டான்னு சொல்றேன்ல, தொந்தரவு பண்ணாத, போய் வேலை பாரு. நந்தினி, பிரஸ்ல பெருசாக்கி மேடம் மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டம் நடந்த காரணமே அந்த நந்தினி தான் சார். பட்டம்மா அக்கா ஐயாவை வெளியே போக விடாம தடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்வதி தான் கூப்பிடுறா. பார்வதி. பட்டம்மாக்கா, பெரியயாவை வெளியில போக விடாம தடுத்துட்டீங்கல்ல? இல்ல பார்வதி. என்ன ஏன்க்கா? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஐயாவை வெளிய போக விடாம தடுத்து நிறுத்த முடியல பார்வதி. பத்திரிக்கைக்காரங்களை அம்மாவுக்கு எதிரா தூண்டி விட்டு போராட்டம் பண்ண வச்சதே அந்த நந்தினி தான். நந்தினிக்கு சம்பந்தப்பட்ட ஆளே ஐயா கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் பார்வதி. அதனால ஐயாவும் கோவமா வெளியே கிளம்பி போயிட்டாரு. நான் எவ்வளவு தடுத்தும் கேட்கல பார்வதி. சரி, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? என்ன பண்ணணும் சொல்லு பார்வதி. மாமா வீட்ல இருக்காரா? ஆதி தம்பி வீட்ல இல்ல பார்வதி. சரி, நீங்க உடனே மாமாவுக்கு போன் பண்ணி ஐயா கோவமா வெளியில போயிருக்காருங்கிற விஷயத்த சொல்லுங்க. சரி சரி பார்வதி, நான் இப்பவே உடனே ஆதி தம்பிக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன். சரி, சீக்கிரம் பண்ணுங்க பட்டமாக்கா. சரி பார்வதி. ஹலோ பெரிய தம்பி, ஐயா கோவமா நந்தினியை தேடி போயிட்டு இருக்காரு. அப்பா எதுக்கு நந்தினியை தேடி கோவமா போறாரு? அது வந்து தம்பி, பத்திரிக்கைக்காரங்க 2-3 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாவுக்கு எதிராக போராட்டம் நடத்த சொல்லி பத்திரிக்கைக்காரங்களை தூண்டி விட்டதே நந்தினி தான்னு சொன்னாங்க. அதை கேட்டு கோவமா ஐயா வீட்டை விட்டு வெளியே போனாரு.
நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால தடுத்து நிறுத்த முடியல. அதான் தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி பட்டம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி. இந்த பத்திரிக்கைக்காரங்க விஷயத்துல அகிலா இதோ மாட்டி பெருசா ஆக போறான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா மயிரழியில உயிர் தப்பிச்ச மாதிரி ஆயிடுச்சே. எப்படி பிளான் பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு விதத்துல அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுனே புரியல. இங்க பாரு நந்தினி, அதுக்காகலாம் நம்ம மனசுல இருந்து விட்டுறக்கூடாது. அகிலா இப்ப சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறது பெருசா இதுலயும் மொத்தமா மாட்ட போறாங்கிறதுக்காக தான் நினைப்போம். நம்ம முயற்சியை டயர்ட் ஆகாம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா ஆண்டி, கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே கூடாது. ஏய் நந்தினி, ஏய் நந்தினி, ஏய் நந்தினி, 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 நந்தினி. இது என் மாம்ஸ் குரல் மாதிரி இருக்கு. அவரே இங்க வந்திருக்காரு. இரு இரு, நான் போய் பாக்குறேன். இரு. எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? வெளியே வா. ஐயோ, ஏய் நந்தினி, வெளியே வா. இந்த சிஸ்டம் இவ்ளோ ஆக்டிவா இருக்கு. நந்தினி, மாம்ஸ் பயங்கர கோவத்துல வந்திருக்காரு. நந்தினி, நந்தினி, ஜேம்ஸ் பாண்ட் தான் வந்திருக்காரு. உன் மேல பயங்கர கோவத்துல வந்திருக்காரு. இவரு இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இவருக்கு எப்படி இவ்ளோ கோவம் வருது? அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆண்டி. நீங்க எங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா போ. அவர் இருக்க கோவத்துல மேல ஏறி வந்துருப்பாரு. அப்புறம் நான் மாட்டிக்குவேன். போ. இந்த ஓடி ஒளியிற பழக்கம்லாம் எனக்கு இல்ல அங்கிள். இங்கேயே தான் இருக்கேன். மகாராணி மாதிரி மேல நின்னுகிட்டு போஸ் கொடுக்காத. ஏய் கீழே வா. ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே கீழவான்னு சொல்றீங்களா? நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களை வெல்கம் பண்ணணும்ல, அதுக்காக வரேன். என்ன நடக்குதுங்க? பா பா, நான் அப்படியே பயந்துட்டேன் அங்கிள். நீங்களா இப்படி ஆண்டிக்கு முன்னாடி அப்படியே பம்பிக்கிட்டு இருப்பீங்க, இப்போ அப்படியே வீரவசன குரலெல்லாம் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே அங்கிள், உண்மையிலேயே நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? நடக்கட்டும் நடக்கட்டும். வீட்ல எலி, வெளியில புலின்னு சொல்வாங்களே, அதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா நல்ல வேலை, இது உங்களுக்கு நல்ல வேலை அங்கிள். இந்த புது வேஷத்தை கலைச்சிட்டு நீங்க இந்த எலியாவே உங்க வீட்லயே அப்படி அடங்கி இருக்கணும், சரியா? ஐயோ, மாம்ச அடிக்குமா? இத்தனை வருஷத்துல இந்த விஷயமே நமக்கு தெரியாதே. இவளுக்கும் இது வேணும் தான். இவ பிளான் பண்றேன்னு எனக்கு சொல்லாம பண்ணால. எலிதான் அகிலாண்டேஸ்வரி மாதிரி
புலிகிட்ட நான் எலிதான். ஆனா உன்ன மாதிரி நரிக்கெல்லாம் நான் புலிதான். என்ன யாரு நினைச்ச? புருஷோத்தமன். அடேங்கப்பா. பிச்சிடுவோம். அகிலாக்கு எதிரா பிரஸ்காரங்களை தூண்டி விட்டு போராட்டமா நடத்துற. ஏய், நீ எல்லாம் எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் திருந்தவே மாட்டியா? இங்க பார், இந்த விஷயம் இன்னும் அகிலாக்கு தெரியாது. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இன்னொரு முறை அகிலாவுக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ கெடுதல் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி ஏதாவது நினைச்ச அகிலா உன்னை சுட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியே நானே உன் கதையை முடிச்சிருவேன். ஏய், just be careful. இவளுக்கும் இது வேணும்தான். என்ன நந்தினி இது? இந்த ஜேம்ஸ் பாண்ட் வீட்டுக்குள்ளதான் 007 வேலையெல்லாம் பாக்குறாருன்னு பார்த்தா இங்க தேடி வந்து உன்னை அடிச்சுட்டு போயிருக்காரு. நீயும் அவரை போக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்பாவோட கார் இங்க இல்ல. அப்போ அப்பா இங்க இல்ல. இல்ல ஒரு வேளை வந்துட்டு போயிருக்கணும். அப்பா, அப்பா, ஹலோ, சாரி. அப்பா, அப்பா, தள்ளுங்க, வழி விடுங்க. அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன எங்க அப்பா புருஷோத்தமன் எங்க இருக்காரு? அவர் ஐசியூல இருக்காரு சார். ஐசியூக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் மேடம். தேங்க்யூங்க. அதே அதே அது என்ன என்ன என்னாச்சு ப்ரோ? அப்பா உள்ள. அப்பாக்கு என்ன?